இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச இருக்கிற வார்த்தை என்னன்னா, இசையாஸ் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். இசையாஸ் 58வது அதிகாரம் 11வது வசனம். சத்தமா எடுத்து வாசிங்க. ஆண்டவர் என்றென்றும் உன்னை வழி நடத்துவார். பாலை நிலத்தில் உன் உள்ளம் நிறைவு பெற செய்வார். உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவார். நீர் வளமிக்க தோட்டம் போலும் வற்றாத நீரூற்று போலும் விளங்க செய்வார். எவ்வளவு இனிமையா இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கா அந்த வார்த்தையை கேட்க? ஆண்டவர் என்றென்றும் உன்னை வழி நடத்துவார். பாலை நிலத்தில் உன் உள்ளம் நிறைவு பெறச் செய்வார். உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவார். நீர் வளம் மிக்க தோட்டம் போலும் வற்றாத நீரூற்று போலும் விளங்கச் செய்வாராம். வேற பைபிள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேற பைபிள் புது மொழிபெயர்ப்பு, அதுல வாசிங்க. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழ்நிலையில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாயா. யாரெல்லாம் இந்த வசனத்தின்படி நான் இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டதின்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. நான் இருக்கேன்ப்பா, கண்டிப்பா. யாருமே தூக்கல, நான் இருக்கேன். ஆண்டவர் என்றென்றும் உன்னை வழி நடத்துவார். வழி நடத்துறாரு கண்டிப்பா. அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிறோம். ரெண்டாவது, பாலை நிலத்தில் உன்னுடைய உள்ளம் நிறைவு பெறச் செய்வாரா? நிறைவு பெறச் செய்கிறாரா? கண்டிப்பா. உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்துகிறாரா? நீர் வளம் மிக்க தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் விளங்க செய்வாரா? மே மாதம் ஆயிடுச்சுனாவே தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம், கஷ்டப்படுவோமா எல்லாரும்? ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வற்றாத நீரூற்று போல எப்பயுமே நம்ம இருப்போமா? எப்பயுமே இருப்போமா? நம்புறீங்களா? நம்புறவங்கெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் என்னைய வற்றாத நீரூற்றை போல வைத்திருக்கிறார் அப்படின்னு. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யறது இல்லையா? உங்களை கைவிடுறதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில், நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் நிறைய இன்னமும் அனுபவிச்சுட்டே தான் இருக்கேன். யாரெல்லாம் மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஆண்டவரை ருசிக்க முடியும். ஆனால் நிறைய நேரங்களில் மனிதர்கள் என்ன செய்யறதில்ல? ஆண்டவரை நம்புறது கிடையாது. மனுஷனை மட்டும்தான் நம்ம நம்பி நம்பி வாழ்கிறதுனால தான் அநேக குடும்பங்களில் முதல்ல நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, வளமான ஒரு செழிப்பும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னை நித்தமும் நடத்துகிற என் தேவனை மட்டும்தான் நான் நம்புவேன். அவர் என்னை வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்? எல்லா காரியத்திலையும் என்னைய வழி நடத்துவார். சீடர்களையும் அதை போல வழி நடத்தினாராம். ஒரு நாள் ஜெபக்கூட்டம் முடிஞ்சு போயிட்டே இருக்கும்போது ஏசப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பா ஏதாவது சாப்பிட வச்சுருக்கீங்களாப்பான்னு கேட்குறாரு. ராயப்பர், ஐயோ ஆண்டவரே கேட்டீங்களே, ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, நானும் தேடி தேடி பார்த்தேன், மீனே கிடைக்கல. இங்கே வாப்பா, இந்த படகுக்கு வலது பக்கமாக வலைய போடு அப்படின்னாராம். அவர் இருதயத்தில் நினைக்கிறாரு, விடிய விடிய தேடி ஒன்றும் கிடைக்கல, இவர் வலது பக்கம் போடணுன்னே வந்துருமாக்கும். இருந்தாலும் கீழ்ப்படுகிறார். போட்ட உடனே 153 பெரிய பெரிய மீன் கிடச்சிச்சான். ஏசப்பா அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து பிடிக்க சொல்லி வயிறார சாப்பிட்றாங்க எல்லாரும். அப்போ நித்தமும் உங்களைய நடத்துவார். இன்றைக்கு சொன்ன இந்த வசனங்கள், வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே ருசிக்கணுமா? ஒரு ஊழியர்களுக்கு கஷ்டம் வராதா? வராதா சொல்லுங்க? அவங்களுக்கு தான் நிறைய வரும். நிறைய துன்பம், சோதனை, கஷ்டம், கவலை. ஆனாலும் ஒரு ப்ரெஸ்டீஜ் யார்கிட்டையும் காமிச்சிக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்னை நடத்துவார். கண்டிப்பாக நடத்துகிறாரு.
சரி, அதே போல் ஒரு ஊழியர் ஒரு வைராக்கியமாக ஒரு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி சின்ன ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்காக பேங்க்கில் கடன் வாங்கிடுறாரு. எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடலான்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டாரு. ஆனால் என்ன செய்ய முடியல, அடைக்க முடியல. மேனேஜர் கூப்பிட்டு விடுறாரு ஆளை. எங்கேயா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிகிட்டே உட்காந்துருப்பாரு. பேங்க்கில் வாங்கின கடனை வந்து அடைக்க சொல்லியா முதல்ல அப்படின்ட்டு வேகமாக போகிறார் இவர். போனால் பேங்க்கில் எப்படி பேசுவாங்க, பயங்கரமாக திட்டி அனுப்பிட்டாங்க அந்த பாஸ்டரை. வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுகிறாரு, ஆண்டவர்கிட்ட அழுகிறாரு. கண்ணீர் வடியுது முழங்கலனில். ஏசப்பா, நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஆலயம் கோயில் கட்டணும்னு நான் ஒரு ஆசையில் கடனை வாங்கி செஞ்சுட்டேன். ஆனால் அந்த கடனை கட்ட முடியல என்னால். பேங்க் மேனேஜர் என்னைய நாயை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நான் எப்படி அதை அடைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழுது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் என்கிட்ட பேசுங்க சொல்லுங்கன்னு ஆண்டவரை டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, ஆவியானவர் மூலமாக பேசுகிறாரு. டேய், நீ நாளைக்கு போய் அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து ஒரு கேள்வி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. கேள்வியா? உள்ளே போனோடனே அந்தாலும் என்னையே பேச விடாமல் கற்றுன்னு கத்துவியா? நான் எப்படி போய் கேட்கட்டும்? சொல்கிறத கேள்றா நீ. நாளைக்கு போய் பேங்க் மேனேஜரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, என்ன கேள்வியாக இருக்குன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்க. ஒன்றுமே யோசிக்க தோணலையா? மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் இறந்தீங்கன்னா பரலோகத்தில் போய் உங்கள் அம்மாவை பார்ப்பீங்களா அப்படின்னு கேளுன்னு சொல்கிறாரு. என்ன கேள்வி? நீங்கள் இறந்து பரலோகம் போனீங்கன்னா உங்கள் அம்மாவை பார்ப்பியா அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட கேட்க சொல்லி விடுறாரு. இவருக்கு அப்படியே பயம் இருந்தாலும் போகிறாரு. போயிட்டு உள்ளே போனோன்னையுமே கத்த ஆரம்பிச்சிடுறாரு அந்த மேனேஜர். இவர் அந்த கேள்வியை மறந்துவிட்டு வேற கேள்வி கேட்குறாரு. உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி தெரியுமா? ரட்சிக்கப்பட்டீங்களா? எட்ரா குச்சியா இன்னைக்கு? ஏடா பணத்தை கட்டுறான்னு சொன்னால் ஏசப்பாவை தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிய? மரியாதையாக ஓடிடுறாங்க இங்கேருந்து. போயிட்டு பணத்தோடு தான் வர்றேன்னு அனுப்பி விட்டுறாரு. திடுத்துன்னு வீட்டுக்கு ஓடியாந்து மறுபடியும் அழுகிறாரு உட்காந்து. ஆண்டவர்கிட்ட, போங்க ஆண்டவரே, நான் போய் ஏசுன்னு தான் ஆரம்பித்தேன், அந்தாலும் என்னை அடிக்க வந்துட்டாரு. இதில் செத்து நீ பரலோகம்னு ஆரம்பித்தே என்னையே சாகடிச்சிருவியான் அப்படின்ட்டு ஆண்டவர் பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீ செய்ய, வேற தேவையில்லாமல் பேசாத, போடா எந்திரிச்சு மறுபடியும் போய் கேளு அப்படிங்கிறாரு. ஐயையோ, இந்த ஆண்டவரே இங்கிட்டு விட மாட்டேங்கிறாரு. அங்கே போனால் மேனேஜர் திட்டுறா. எப்படி இருந்தாலும் போய் நீ செத்து பரலோகத்துக்கு போய் நான் கேட்க முடியாது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம், ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் போகிறேன் அப்படின்ட்டு போனோன்னையுமே மேனேஜருக்கு முன்னாடி ஒரு பியூன் உட்காந்துருப்பான்ல, என்னடா வந்திருக்க, பணத்தோட வந்தியா இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு அகராய்த்தனமான கேள்வியோட வந்திருக்கிறியான்னு? போச்சு போ, முன்னாடியே கேட்டு போடுறாங்க. இருந்தாலும் இல்லை நான் மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறான். போனோடனேயுமே இப்படியே பார்க்குறாரு. என்னடா எங்கே பணம் அப்படின்னோடனையும், ஐயா ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இன்றைக்கும் நீ கேள்வியோட தான் வந்திருக்க, பணத்தோட வரல அப்படின்னு. ஆமாங்க ஐயா, கோச்சுக்காதீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். சரி கேளு அப்படின்னோடனையும், நீங்கள் இறந்து பரலோகம் போனீங்கன்னா உங்கள் அம்மாவை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த மேனேஜர் உடம்பெல்லாம் வெளத்து போய் அப்படியே முழங்காலில் நின்று அழுதாராம்மா. இந்த வார்த்தையை கேட்டோன்னே இந்த ஊழியருக்கு புரியல. என்னாச்சு? ஐயோ, நான் எதுவும் கேட்கக்கூடாது, கேள்வி செத்து போயிடுவேன்னு சொன்னதுனால பயந்துட்டாரோ, மனசு கஷ்டப்பட்டுட்டாரோ, என்ன ஐயா ஏன்னு சொல்லி அழுகும்போது அவர் ரொம்ப அழுது நொந்து சொன்னார், அம்மா எங்கள் அம்மா எனக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து சேர்த்து வச்சுருக்குறாங்க. நான் ஒரே பையன், என்னை நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இல்லாத கெட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. எங்கள் அம்மா சாகும் தருவாயில் இருந்தப்போ என்னை அநேகம் தரம் கூப்பிட்டு விட்டாங்க, நான் போகவே இல்லை. கடைசியாக ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி என்னைய நீ பார்த்தாலே பார்க்கணுன்னு நான் அவங்கள போய் பார்க்க போனேன். இப்போ எங்கள் அம்மா அந்த கேள்வியை என்னிடத்துல கேட்டாங்க, நீ செத்து பரலோகத்துக்கு வந்தேன்னா அம்மாவை பாப்பியாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம்.
அதே கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. இது எனக்கும் எங்க அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்சது. இது யார் உங்களிடத்துல சொன்னது? அந்த ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட சொல்லி விட்டுருக்கிறாரு. அநேக சொத்து பத்து நான் இன்னமும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன். உங்களை கொண்டு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இன்றோடு கூட நான் மனம் திருந்துகிறேன். நீங்க கவலையே படாதீங்க, உங்க கடன்களை நான் கட்டுகிறேன். ஒரு பைசா கூட நீங்க கட்ட வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்று அவருடைய கடன் அடைக்கப்பட்டதோடு கூட மட்டும் இல்ல, அவ்வளோ பெரிய குடிகாரை, ஒரு பெரிய பாவி மனம் திரும்பினானாமா. மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்து ஊழியத்திற்காக அநேக சொத்துக்களை எழுதி கொடுத்தாராம். இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே நீ விசுவசிக்கணும், கேட்கணும். மொதல் நாளே போய் கேட்டிருக்கலாம்ல, ஆண்டவர் சொல்லிவிட்டத. சரி, எப்படியோ 2வது நாளாவது கேட்டுட்டாரு. இதுதான் நித்தமும் உன்னை நடத்துவார், முதல் வார்த்தை. சரியா? 2வது, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவாராம். மகா வறட்சியான காலம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன சொல்லுங்க? கொரோனா டைம் வந்துச்சா? சரி, தூத்துக்குடி பக்கத்தில் உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் 5-6 பிள்ளைங்க. அவங்க அப்பா வெளியூரில் வேலைக்கு போனவர் மாட்டிக்கிட்டாரு, வர முடியல. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு சரியான சாப்பாடு அந்த அம்மாவால் கொடுக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல அம்மாவா, டெய்லி தூங்க போகும்போது பைபிளில் உள்ள வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி தான் தூங்க வைப்பாங்களாம். அதுபோல் அன்று இரவு சாப்பிடலை, பசியோடு உட்காந்துருக்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறாங்க. எலியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவருக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தார் அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு சரியான குளிர், இதே மாதிரி நவம்பர் டிசம்பர் காலம், சரியான குளிர். அப்போ அவங்க தூங்க போகும்போது அம்மா போய் ஜன்னல், இது மாதிரி பெரிய ஜன்னல், அதை அடைக்க போனாங்களாம். உடனே இந்த பிள்ளைங்க, அம்மா கதவை அடைக்காதம்மா. ஏண்டா குளிருண்டா அடைக்காதன்னு சொல்கிறேன்? ஏம்மா, காக்காயை கொண்டு எலியா தாத்தாவுக்கு போஷிச்ச ஏசப்பா நம்மெல்லாம் பசியாக இருக்கோன்னு தெரியாதாம்மா? யாரையாவது கொண்டு எனக்கு சாப்பாடு கொடுப்பாருமான்னு அந்த பிள்ளைங்களுக்குள்ள அந்த விசுவாசம். உடனே அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலையா. சரிடா ஏசப்பாட்ட நீங்கள் கேளுங்கன்ட்டு கதவை அடைக்காமல் போய் படுத்துருக்குறாங்க. அந்த வழியாக ஒரு முஸ்லீம் சகோதரன் ஒரு 4-5 பேரோட போயிருக்கிறாங்க. முஸ்லீமில் காக்கா அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆட்கள்னு அர்த்தமா காக்கா அப்படிங்கிறது. இந்த காக்காங்கிற வார்த்தை மட்டும் அவருக்கு கேட்டிருந்துருக்குது. காக்கான்னு இந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்களே, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க போலன்னு இப்படி கேட்டிருக்கிறாரு. என்ன பேசுகிறாங்க நேரத்தில்? காக்காவை கொண்டு என் பசியை ஆற்றுவாருமா ஆண்டவர்னு அந்த பிள்ளை சொன்னது அவர் காதில் விழுந்திருக்கு. என்னையே தான் சொல்கிறாங்கன்னு அந்த முஸ்லீம் சகோதரன் நினச்சி ஒரு பேக்கரியில் போய் அந்நேரத்தில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி ஒன்றுமே சொல்லாமல் அந்த பெரிய ஜன்னல் வழியாக உள்ளே போட்டார். அந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் இன்னும் அதிகமானது. இன்னும் ஆண்டவரை நேசிச்சாங்க. தினம் தினம் ஆண்டவர் நம்மளை நடத்துவாருன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய வழிகளை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. நித்தமும் நடத்துவாரா? மகா வறட்சியான காலங்கள்லையும் நடத்தினாரா? எங்களுக்கும் ஒரு சாட்சி. இன்னைக்கு ஃபுல்லாக சாட்சி தான் இந்த வசனங்களை குறித்து. எங்களுக்கும் ஒரு சாட்சி. கொரோனா டயத்தில் பிரதர்ஸ் 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா? என்னுடைய கணவருமே 23 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நாங்கள் பார்க்க முடியல அவங்கள, நானே என் பிள்ளைங்க யாருமே பார்க்க முடியல. மே 20ஆம் தேதி என் பெரிய பையனுக்கு பிறந்த நாள். ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையை தவிர அவனுடைய பிறந்த நாளுக்கு பிரியாணி செய்யாமல் இருந்ததே இல்லை. அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், இந்த காப்பீட்டு திட்டத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். சரி அப்படின்ட்டு நானும் என் பசங்க 2 பேரும் ஷேர் ஆட்டோவில், அப்போ போக்குவரத்தும் கிடையாது, ஆட்டோ ஒன்று வர சொல்லி நாங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் தன்ராஜ் பிரதர் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த சீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் வரும்போது எங்கள் சாமும் அழுதுகிட்டே வர்றான். அப்பாவும் இல்லைம்மா, என் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு பிரியாணியும் செய்யலை. சின்ன குழந்தை தானே, இப்போ தான் 12 வயசு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள், சின்ன பிள்ளை தான். அப்போ சொல்லிக்கிட்டே வரும்போது நான் சொல்கிறேன், தம்பி அப்பா இருந்திருந்தால் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா, அப்பா நல்லாகி வரட்டும், நம்ம பிரியாணி செஞ்சு நல்லா கொண்டாடலாம், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே நான் வர்றேன்.
வந்துட்டு அந்த சீட்டை கொடுக்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் பிரதர் வர முடியல, இன்னொரு சகோதரனை அனுப்பியிருந்தாங்க என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஜேபி ஹோட்டல்னு ஒரு பிரியாணி ஹோட்டல் இருக்குது. இது நடந்தது அன்றைக்கு 3 மட்டன் பிரியாணி பாக்கெட்டும் சிக்கன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து 500 ரூபாயும் கையில் கொடுத்து, சாமு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, நான் மாமா மறந்துட்டேன்னு நினச்சியா புடி அப்படின்ட்டு. உண்மையாக அந்த ஆட்டோவில் உட்காந்து நான் அழுதேன். இது நடந்தது கொரோனா டைமில். மகா வறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தியாய் போஷிப்பார் ஆண்டவர். சாப்பிட்டோமா அன்னைக்கு நாங்கள் மட்டன் பிரியாணி. சாமுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரே சந்தோஷம். எப்படிம்மா இது ஏசப்பா எப்படிலாம் நமக்கு கொடுக்குறாருமா. நினச்சி பாருங்க அந்த சூழ்நிலையை. அப்பா கூட கிடையாது, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கையில் காசு இல்லை. மகா வறட்சியான காலம், சாதாரண காலம் இல்லை, மகா வறட்சியான காலம். அன்றைக்கு அவனுடைய பிறந்த நாளை ஆண்டவர் பிரியாணியோட கொண்டாடணும்னு நினச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு போய் எடுத்து உட்கார்ந்து சாப்பிடும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீர் பெரியவர், உண்மையாவே நடத்தினாரா. மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளைய நடத்துகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4, 11, 12, 13. நான் இவ்வாறு சொல்வது எனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு குறையினால் அன்று, ஏனெனில் எந்த நிலையிலும் போதும் என்ற மனதோடு வாழ கற்றுக்கொண்டேன். வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். இது யார் சொல்றா அப்படின்னா பவுல் சொல்லுகிறாராம். நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் மன ரம்யத்தோட நான் இருப்பேன். வளமையிலும் எனக்கு வாழ தெரியும், வறுமையிலும் எனக்கு வாழ தெரியும். நான் கஷ்டப்பட்டது நல்லது, ஏன்னா உம்முடைய பிரமாணங்களை நான் தெரிந்து கொண்டேன். 2வது, என்னை வலுவூட்டுகிற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு வலுவுண்டு. என்ன உண்டு? எதையும் செய்ய எனக்கு வலுவுண்டுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு சில வீடுகளில் பார்த்தோன்னா முதல் 10 தேதிக்குள்ள ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா சம்பள காசு இருக்கும், நல்ல ஜாலியாக இருப்பாங்க. ஒரு 15 தேதிக்கு மேலே கோவமும் எரிச்சலும். கடைசி 10 தேதியில் சொல்லவே வேணாம், சண்டையும் சச்சரவும் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பவுல் சொல்லுகிறார், எல்லா நேரத்திலையும் வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் எனக்கு வாழ தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் மன ரம்யத்தோடு இருப்பாராம் அவரு. எப்படி இருப்பாரு? மன ரம்யத்தோட. ஏன்னா ஆண்டவர் என்னைய உபத்திரவிடப்பட விட்டது நல்லதுக்கு தான், அவருடைய பிரமாணங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரே எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த துன்பமும் நான் வரக்கூடாதுன்னு வேண்டுறோம். அது சரியா சொல்லுங்க? கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துன்பம், கவலை, இன்னல், இக்கட்டு வராது. ஆனால் இந்த துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது தான் நீ பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கொள்வியாம். இப்போ அந்த பொறுமையை எப்படி நீ ருசிக்க முடியும்? கஷ்டப்படும் போது தானே நீ ருசிக்க முடியும் பொறுமைங்கிறத. எல்லாமே உனக்கு சந்தோஷமா இருக்கு, எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்குது, எப்பயுமே உனக்கு வந்து எதுக்குமே குறைவுபடாமல் இருக்குது. எப்படி நீங்கள் பொறுமைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க? உபத்திரவம் உனக்கு வரணும். அந்த உபத்திரவத்தில் தான் நீ என்ன செய்ய முடியும்? பொறுமையாக இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்ய முடியுமா? நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்னையிலேருந்து வேண்டுவோமா, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் உம்முடைய பிரமாணங்களை நான் அறிந்து கொண்டேன், பொறுமையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. சரி, 3வது, உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உனக்கு பலன் கொடுப்பார் ஆண்டவர். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா என் கால் எலும்புகள் பலனோடு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் நிற்க முடியுது. காலில் உள்ள எலும்புகள் வந்து சரியில்லை அப்படின்னா நான் நிற்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு விஷயம், எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஊன் அப்படின்னு, அது நல்ல வளமுள்ளதாக இருந்தால் தான் நம்ம நிமிர்ந்து நிற்க முடியும், நடக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும்.
ஒரு வேலையும் செய்ய முடியும். என்னுடைய எலும்புகள் பலனற்றதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன காரியங்கள் கூட என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு எலும்புகளுக்குள்ளாக கேன்சர் வந்துருமா. அப்போ அந்த எலும்புகளுக்குள்ளே போய் அந்த புற்றுநோயை அரித்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிருமா. என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு பொண்ணுக்கு மூக்கு தண்டு வடம் இருக்கு இல்லையா, அந்த தண்டு வடத்து மேலே ஒரு சின்ன கொப்பளம் வந்தது. அந்த கொப்பளம் என்னவா மாறிடுச்சு, கேன்சராக மாறி அந்த மூக்கில் இருக்கக்கூடிய எலும்பவே அரிச்சு எடுத்துருச்சு. வெறும் சதை தான், நல்லா உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்பு என்ன ஆயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு அப்படியே அரிச்சிருச்சு. இப்படி அமுக்கணும் அப்படின்னா அப்படியே அமுங்கும் நல்லாவே. அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த எலும்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட யார் தான் அவனை சரி செய்கிறாரு, ஆண்டவர் தான். எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறாராம், எலும்பு பலனோடு கூட இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். 1976 வருஷம் பெட்டி பாக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு லேடி இருந்தாங்களாம். அவங்க ஆண்டவரை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க தலை முகம் இருக்கு இல்லையா, அது போய் இந்த முட்டியில் படுமா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. சாதாரணமாக அப்படி நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்துருக்குறோம், ஆனால் அவங்க உட்கார்ந்தாலோ படுத்தாலோ அவங்க முகம் போய் அந்த முட்டியில் தொடுமா. எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் அந்த சகோதரி ஆண்டவரை அதிகமாக நேசிச்சாங்களாம். ஆண்டவரே சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்களாம். நீங்கள் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த அப்போஸ்தலர்களோட போய் கூனியாக இருந்தவர்களை நிமிர்ந்து நடக்க செய்தீங்க, குருடனுக்கு பார்வை கொடுத்தீங்க, எவ்வளவு சுகப்படுத்தினீங்க ஆண்டவரே. நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக நீங்கள் உயிர்த்திருக்கிறீங்கன்றதை நான் நம்புகிறேன், என்னுடைய உடலை நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு வேண்டுனாங்களாம். நம்மள மாதிரி சாதாரணமாக ஏனோ தானோன்னு ஒரு கடனுக்கு ஜெபிக்கிற சகோதரி இல்லை, மணிக்கணக்காய் ஆண்டவரிடத்துல ஜெபிப்பாங்களாம், அழுது அழுது ஜெபிப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிறாரு, தேதி சொல்கிறாரு, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் உனக்குள்ளாக வருவேன், உன் எலும்புகளை நான் பலப்படுத்தி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ இந்த சகோதரிக்கு நம்புகிறாங்க, விசுவசிக்கிறாங்க. ஆண்டவர் இது எனக்கு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்லிட்டு நல்ல வசதியானவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட, நீ போய் எனக்கு நல்ல அழகான ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வா, நான் போடணும், அழகான ஷூ என் 2 காலுக்கு நீ வாங்கிட்டு வா போடணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. நிமிந்தே உட்கார முடியல உன்னால், அழகான ட்ரெஸ்ஸு வேணுமா, கால் 2 இப்படி இருக்குது, எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கால் 2 இப்படி இருக்குது, உனக்கு ஷூ வேற வேணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அந்த சகோதரி. அவங்க சொன்னாங்களா, சொன்னதை நீங்கள் செய்யுங்க, என் ஆண்டவர் என்னிடத்துல சொல்லியிருக்கிறார், இந்த நாளில் நான் வருவேன், உன்னைய சுகப்படுத்துவேன், நான் உங்களை நம்புறனோ இல்லையோ என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தாங்களாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் வர்றேன் இருக்காங்க, நீங்கள் நம்புறவங்க வாங்க, நம்பாதவங்க இருங்கன்ட்டு. எல்லாரும் பார்க்க போனாங்க, விசுவாசத்தினால இல்லை, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், இவ இப்படி பைத்தியக்காரத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. குறிப்பிட்ட நாளும் வந்தது, அந்த நேரமும் வந்தது. எலும்புகள் நொறுக்கப்பட்டதான் அந்த சகோதரிக்கு. நொறுக்கப்பட்டு ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க பண்ணினார், நடக்க பண்ணினார். அந்த சகோதரி 1976 ஒரு ஊழியர் இது போல ஒரு ஜெப கூட்டத்தில் அழைத்து வந்து நிற்க வைத்து சாட்சி சொல்ல வச்சாராம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. சாதாரண விஷயமா, சாதாரண விஷயமா சொல்லுங்க, சாதாரண விஷயமா? முகம் முழங்காலில் படக்கூடிய அளவுக்கு கூனியா இருந்த ஒரு மகளை எலும்புகளை உடைத்து நிமிர்ந்து நிற்க வைத்து அவ்வளவு அழகாய் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். இது எப்பயோ நடந்தது கிடையாது, நம்ம வாழ்கிற நாட்களில் 1976 யாருக்கு தெரியாத வருடம் கிடையாது, இப்போ நடந்தது. சிறிது காலத்திற்கு முன்பாக அந்த சகோதரியை அழைச்சிட்டு வந்து நிற்க வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரா, சாட்சி சொல்ல வைத்தாராம். இது என்னது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நம்மெல்லாம் நம்ப மாட்டோம் தான் இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நடக்குது. எனக்கும் கூட நான் சாட்சி சொல்லியிருக்கேன், தெரியுமா என்னன்னு தெரில. இந்த 2 விரலுக்கு நடுவில் திடீர்னு ஒரு எலும்பு முளைச்சிருச்சு ஒரு தடவை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி.
பாத்திரம் கழுவ முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல. சரி எலும்பு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட காமிச்சேன். நீங்கள் தொட்டு பாருங்கள், எனக்குள்ளே திடீர்னு ஒரு எலும்பு முளைச்சிருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போகலாம்ப்பான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதற்கு ஒரு நேரம் இல்லை. அதற்கு நடுவில் ஜெபக்கூட்டத்தில் இதை போல ஒரு குணமளிக்கும் வழிபாடு நடந்துச்சு. அப்போ நானும் ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஆனால் நான் அதை நினைக்கல, இந்த எலும்பு சரியாகணும் உண்மையிலே நான் நினைக்கல. அது ஏதோ முளைச்சிருக்குது, நம்ம போய் டாக்டர்கிட்ட சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது எலும்புகளில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்களோ ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த குணமளிக்கும் வழிபாடில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் உண்மையிலே அதை நினைக்கவே இல்லை. ப்ரேயரும் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கும் போயாச்சு. போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு படுக்க வரும்போது, ஆமாம் நான் எப்படி பாத்திரம் கழுவுனேன், வலிக்கவே இல்லையே, எனக்கு என்னாச்சு தொட்டு பார்க்குறேன், காணா அந்த எலும்பை, காணா அந்த விரல்ல. உண்மையா இது நான் யார் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், தொட்டு பார்த்தாங்க, அம்மாட்ட காமிச்சேன், தெரியும். ஒரு வாரமாக நான் கஷ்டப்பட்டேன் அதுக்காக. நினச்சேன் யார் யாருக்கோ நடக்குது, அப்படிலாம் இல்லை, நமக்கும் நடக்கும், நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். உன்னுடைய தோட்டத்தை செழிப்புள்ளதா மாற்றுவாரா. நீர் பாய்ச்சலான ஒரு இடம் வேணுமா வேணாமா? வெறும் தோட்டத்தில் செடி கொடிகளை நட்டு வச்சுட்டு நீ தண்ணி விடாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்க, காஞ்சு போயிருமா போகாதா? காஞ்சு போயிருமா போகாதா? அப்போ அதற்கு சரியான தண்ணி வேணுமா வேணாமா? வேணுமா? அதையும் யார் தான் கொடுப்பாதான்? யார் தான் கொடுப்பாரா? ஆண்டவர் தான் கொடுப்பாரு. 4வது, நீ செழிப்பான தோட்டமாய் இருப்பாயா. எப்படி? ஏதேன் தோட்டம் இருந்துச்சு இல்லையா, அதில் நிறைய கனிகள் கொடுக்கக்கூடிய மரங்கள் இருந்தது, பூக்கள் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் தண்ணி யாராவது போய் விட்டுக்கிட்டே இருந்தாங்களா? யாராவது விட்டாங்களா போய்? கிடையாது. அந்த தோட்டத்திற்கு நடுவில் ஒரு நதி போனதான். அந்த நதி 4 புறங்களிலும் பாய்ந்து ஓடக்கூடிய நதியை வச்சிருந்தார் ஆண்டவர். அந்த நதி பாய்ந்து ஓடி அந்த தோட்டத்தை செழிப்பான தோட்டமாக வச்சிருந்துச்சான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருன்னா, நீ வற்றாத நீரூற்றாய் இருக்கணும், வற்றவே கூடாது எப்பயுமே. 2வது, மறைவு கட்டப்பட்ட தோட்டமாக இருக்கணுமா. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மாதுளம்பழம் செடி நிறைய வீடுகளில் இருக்கும். கொஞ்சம் காய் இவ்வளோ பெருசு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, கொய்யா மரம் இதில் எல்லாம் ஒரு கவரை போட்டு கட்டி விட்டுருவாங்க. நாங்களே செஞ்சுருக்குறோம் அந்த வீட்டில். அந்த பழத்தை அணில் கடிச்சிடாம, போகிற வரவங்க பறிச்சிடாம போட்டு என்ன செய்வோமா, அந்த பழத்தை மட்டும் நம்ம மறைச்சு வைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மறைவு கட்டப்பட்ட தோட்டமாக இருக்கணுமா. தோட்டத்தையே உனக்கு மறைவாக கட்டுறார் ஆண்டவர். வேலி போட்டு நிறைய வீடுகளில் அப்படி செய்திருக்க மாட்டாங்க. பச்சை துணியை வாங்கி அந்த தோட்டம் முழுவதுமே என்ன செஞ்சுருப்பாங்க, அடைத்து வைத்திருப்பாங்க. அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு கிணறு வேணுமா. கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு பாயக்கூடிய கிணறு கண்டிப்பாக வேணும். கிணத்துலேருந்து தண்ணி பாயும் பொழுது அந்த தோட்டம் செழிப்பானதாக இருக்கும். அந்த செழிப்பான தோட்டத்தில் என்னெல்லாம் கிடைக்கும்? வாழை மரம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் கிடைக்கும், வாழை இலை கிடைக்கும், பலா மரம் இருந்துச்சுன்னா பலாப்பழம் கிடைக்கும், கொய்யாப்பழம் கிடைக்கும், ஆப்பிள், என்னென்ன வேணுமோ கனி நிறைந்த மரங்கள் இருக்கிற இடத்துல தண்ணி பாயும் போது தான் அந்த கனிகளை பறித்து நம்ம உண்ண முடியும். அதே போல தான் நானும் ஒரு கனி நிறைந்த ஒரு பிள்ளையாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இப்போ நான் கனி நிறைந்த வாழ்க்கை வாழணும்னா எனக்கு வற்றாத நீரூற்று வேணுமா. அந்த வற்றாத நீரூற்று யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் தான் அந்த வற்றாத நீரூற்று. உனக்குள்ளாக இருக்குதான். பெர்க்மன் ஐயாவுடைய பாடலில் கூட வரும், எப்போது வற்றாத நீரூற்றாய் உன் இதயத்தின் அருகிலேயே அவர் இருக்கிறாராம். அந்த வற்றாத நீரூற்றை வற்ற விடாம பார்த்துக்க வேண்டியது யாரு? ஆனால் வற்றாத நீரூற்றையும் காஞ்சு போக வைக்கணும்னா நம்மளால தான் முடியும் தானே. வற்றாத நீரூற்றாய் ஆவியானவரை ஆண்டவர் உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில நிறைந்த அவரிடத்துல நீ பேசும் பொழுது
எப்போதும் அந்த வற்றாத நீரூற்று உனக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். நித்தமும் உன்னை வழி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலே உன்னை திருப்தியாய் போஷிப்பார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். செழிப்பான தோட்டத்தை போல நீ வற்றாத நீரூற்றா இருப்பியான். அவரை வற்றாத நீரூற்றை தூக்கி வெளியில போட்டுவிட்டு காஞ்ச வறண்ட நிலமா நான் உட்கார்ந்துருந்தேன்னா யாரால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் ஊழியம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சமாரியா பெண்ணை பார்க்குறாரு இல்லையா, கூப்பிட்றாரு. பார்த்தோன்னே, என்னம்மா நான் தண்ணி எடுக்க வந்தேன்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே வா, எப்பயுமே தாகம் எடுக்காதபடி உனக்கு ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னோடனே அந்த அம்மா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கல. ஐயோ எப்பா, நான் இங்கே வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும்னா அந்த தண்ணியை தயவு செஞ்சு தாங்க அப்படிங்குது. அந்த தண்ணி வேணும்னா நீ போய் உன் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வாமாங்கிறாரு. எனக்கு புருஷன் இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இல்லை இல்லை, உனக்கு 5 கணவன்மார் உண்டு, ஆனால் இல்லை, இப்போ இருக்கிறவனோ உனக்கு புருஷனா இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரே அப்படின்ட்டு அந்த அம்மா தன்னுடைய வறண்டு போன அந்த வாழ்க்கையை மனிதர்களை கொண்டு செழிப்பாக்க நினைக்குது. 1 இல்லை 2 இல்லை 5 கணவர்களை கொண்டு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன ஆக முடியல? செழிப்பாக்க முடியல. அடுத்தது ஒரு மனிதன் கூட இருக்கிறார், அவரும் கணவர் கிடையாதானா, அவராலையும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியல. அப்போ இந்த அம்மா நினைக்குது, என்னடா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது இவர் அப்படியே சொல்கிறார், இவர் பெரிய ஆள் உண்மையாகவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாங்களாம். கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட வரும் பொழுது அவங்களும் நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா ஆண்டவரிடத்திலிருந்து. அந்த வறண்டு போன அம்மாவை கொண்டு செழிப்பான தோட்டமாய் மாற்றினார் ஆண்டவர். எப்படி மாற்றினார்? அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லி அந்த அம்மாவை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வைத்தாரா. அந்த அம்மாவே ஒரு வறண்டு போன நிலம், வறண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னவா மாற்றினாரா? என்னவா மாற்றினாரா? செழிப்பான தோட்டமாய் மாற்றிட்டாரு. அந்த அம்மா மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க, உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் அப்படின்னு. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். எப்படி துளிர்க்கும்? ஒரு சகோதரி கர்ப்பப்பையில கேன்சரோட எலும்பு தோலுமா ஆயிட்டாங்க, கல்யாணம் ஆகாதவங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்க பெற்றிருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை, உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்குன்னு ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா, என்னுடைய இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, என்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியாக எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு அந்த அம்மா மன்றாடுறாங்க. ஆண்டவரிடத்துல தினம் தினம் கேட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை கொண்டு சுகத்தை கொடுக்கிறார். அந்த மகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அந்த அம்மாவுக்கு நல்ல சுகமாகி நல்லாயிடுறாங்க. அவங்க நல்லா ஆனதுக்கு அப்புறமா அவங்கள வரல, ஆண்டவரை தேடி வரல. அவ்வளவு எலும்பு தோலுமா இருந்து நோயோடு கூட இருந்த அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் சுக வாழ்வை துளிர்க்க செய்தார். ஆனால் என்ன செய்யல, அவங்க ஆண்டவரிடத்துல வரல, ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லலை. அப்போ ஒரு நாள் அந்த ஊழியக்காரருடைய மகளை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கும் பொழுது, நான் உங்கள் அப்பாவை சந்திக்கணும், உங்கள் அப்பா மூலமாக ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு, ஆனால் நான் மறுபடியும் கோயிலுக்கு வராமல் விட்டுட்டேன், நான் உங்கள் அப்பாவை நான் சந்திக்கணும்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணும் அழைச்சிட்டு போகுது. அப்போ அந்த ஊழியக்காரர் விசாரிக்கிறார், நலம் விசாரிக்கிறார். என்னம்மா நல்லாயிருச்சு உனக்கு? பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தாங்களாம் அந்த பொண்ணு.
எவ்வளவு எலும்பும் தோலுமா நான் வந்து கிடந்தேன். ஆண்டவரிடத்துலேருந்து எனக்கு நல்ல சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீங்க ஐயா. ஆண்டவருக்கு நன்றி. நான் மறந்து போயிட்டேன். உங்கள் பொண்ணை பார்க்கவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களிடத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் ஒரு விஷயம் செய்கிறாரு. உன்னுடைய சாட்சியை நீயே அநேகம் பேருக்கு சொல்லுன்னு சொல்லி வீடியோ எடுத்து டிவியில் போடுறாங்க. டிவியில் போடுற பொழுது இந்த பொண்ணு இருக்கிறது சென்னையில், கல்யாணம் ஆகலை. இவர்களுடைய சாட்சியை சொன்ன உடனேயுமே மதுரையிலிருந்து ஒரு சகோதரன், நான் இந்த சகோதரியை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வேலையில் இருந்த ஒரு சகோதரன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த சகோதரியை மனம் முடித்து அவர்களுடைய சுக வாழ்வு மீண்டுமாய் துளிர்த்தது. பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு. நடக்கிற சாட்சி இதெல்லாம். அவர்களுடைய சுக வாழ்வு என்ன செஞ்சுச்சு? துளிர்த்தது. நமக்கும் துளிர்க்குமா? யாரெல்லாம் இங்கே எனக்கு சுகம் இல்லை, என்னுடைய உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஆண்டவரிடத்துல நான் சுகத்தை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்மள்கிட்ட இருக்கிறோம். கண்களை மூடி இந்த நேரம் வேண்டுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒரு நிமிடம் ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி, உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு ஒன்றும் நிறைவேறாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை கைவிடுகிறதே இல்லை சுவாமி. அப்பா, இதோ இந்த நேரத்தில் என்னுடைய உடல் உறுப்புகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுங்க. என் வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. வற்றாத நீரூற்றை என்னுடைய தோட்டத்திலே நீங்கள் வைங்க ராஜா. வேண்டுங்க இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இத்தனை பேருக்கு செய்திருக்கிற என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அநேக நேரங்களில் எப்பொழுதுமே நீ எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் உன்னை என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கிறார். ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி போகும் பொழுது அந்த எகிப்து தேசத்திலிருந்து அழைச்சிட்டு வந்தார் இல்லையா? அந்த மக்கள் நினைக்கவே இல்லை அதை. அவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க போட்டு. அப்பையும் ஆண்டவர் அன்பு செய்தார். தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு கத்துனாங்க, தண்ணியை கொடுத்தாரு. அப்பையும் அவங்க ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளலை, எரிச்சலாக தான் பேசுகிறாங்க. அப்பையும் அன்பு செய்தார். இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, காடைகளை கொண்டு போஷித்தார். அப்பையும் எரிச்சலோடு தான் இருந்தாங்க, சந்தோஷமே இல்லை. ஆனாலும் அப்பையும் ஆண்டவர் அவர்களை அன்பு செய்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவுதான் பாவம் செய்து ஆண்டவரை கோபப்படுத்தினாலுமே என்னதான் செய்கிறார்? அவர் நம்மளைய நேசிக்க தான் செய்கிறாராம். எரேமியா எடுங்க, எரேமியா 31 அதிகாரம் 12-13. எரேமியா 31 அதிகாரம் 12-13. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி போற்றுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அளிக்கும் நன்மைகளாகிய கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், மாட்டு மந்தைகள் ஆகியவற்றை நாடி கூட்டமாய் ஓடி வருவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நீர்வளம் மிக்க நிலம் போலிருக்கும். இனி அவர்கள் வருந்த மாட்டார்கள். அப்போது கன்னி பெண்கள் நாட்டியமாடி களிப்பார்கள், இளைஞரும் முதியோரும் அவ்வாறே மகிழ்வார்கள். பாத்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறார் ஆண்டவர். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் வேதனைகளோட இருந்தாலும் உடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? செழிப்புள்ளதா இருக்குமா? நீர் வளமிக்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்னு திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இன்னொன்று, ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் இந்த செழிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்ன? பாவம்தான். அதே இசையாஸ் 58:1-6 வாசிங்க. இசையாஸ் 58:1-6. உரைத்த குரலில் கத்தி பேசு,
உரத்த குரலில் கத்தி பேசு, நிறுத்தி விடாதே. எக்காலத்தை போல் உன் குரலை உயர்த்து. நம் மக்களுக்கு அவர்களுடைய அக்கிரமத்தை அறிவி. யாக்கோப்பின் வீட்டாருக்கு அவர்கள் பாவத்தை தெரிவி. இதுதான் முதல் வசனம். உரத்த குரல்ல நீ கத்தி பேசு, நிறுத்திராத. எக்காலத்தை போல உன் குரலை உயர்த்தி அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்களுக்கு தெரிவி அப்படின்னு. இந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். என்ன தெரியுமா? சத்தமா சொல்லு. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைங்க தவறு செய்யறாங்களா, கண்டிக்கணும், அடிச்சு திருத்தணும். நீ சத்தமா சொல்லு, கத்தி சொல்லு, உரத்த குரல்ல சொல்லு. நீ தவறு பண்ணுகிறாய், அதை சரி செய். இல்லைன்னா என்னதான் கிடைக்கும்? நரகந்தான். கண்டிப்பா நரகந்தாங்கிறத என்ன செய்யணும்? நம்ம கத்தி சொல்லணுமா? நிறைய வீடுகள்ல பிள்ளைங்களை நேசிக்கிறேன் என்ற பெயர்ல செல்லம் கொடுத்து பெற்றோர்களை நரகத்துக்கு அனுப்புவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்கள் இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களை நான் கண்டிக்க கூடாது, பிள்ளைங்க ஒன்று சொன்னா உடனே அழுதுருவாங்க. அழுகட்டும், அழுதா என்ன? நீ தவறுங்கிறத கண்டிப்பா நீ ஆண்டவரே சொல்றாரு. கத்தி பேசு, உரத்த குரல்ல நீ சொல்லு. எங்க வீட்டில எல்லாம் நான் கத்துவேன். எங்க சாமு செல்ல எடுத்தானாவே கத்துவேன். ஐயோ, கத்துறதுக்கு பயந்துட்டே போட்டுட்டு போயிடுவான், வச்சிருவேன் அங்கீல. செல்லு அங்கனதான் இருக்கும், எடுக்க மாட்டானே. எத்தனை நேரம் ஆனாலும் என்கிட்ட கேட்டு கெஞ்சி கிளறி சரி கொஞ்ச நேரம் ஏதாவது, அதுவும் நான் போடுறது தான் பார்க்கணுன்ற கண்டிஷன்ல தான் கொடுப்பேன். நிறைய வீடுகளில் செல்ல அந்தப்பா நீ பாரு, போய் ஜாலியாக உட்காந்து நீ பாரு, நம்ம தொல்லை இல்லாமல் இருந்தா சரி. நிறைய வீட்டில் அம்மாக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தா சரி அப்படின்ட்டு செல்ல கையில் கொடுக்குறாங்க. உன் அக்கிரமத்தின் சங்கிலிகளை அறுத்து விடணும்னா, அந்த நுகத்தடிகளை கலட்டணும்னா நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். நான் எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு இந்தா செய்யின்னு கொடுத்துப்புட்டு கொஞ்ச நாள் கழிச்சோடனே ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகிட்ட இருந்து செல்லை வாங்கவே முடியலப்பா. செல்ஃபோன் இருந்தால் தான் சாப்பிட்றேங்கிறான், செல்ஃபோன் பார்த்தா தான் தூங்குறேங்கிறான். கிடையாது. கத்தி பேசு, 4 அடி கூட அடி, பிள்ளைகளை திருத்து, கண்டித்து திருத்து. ஒரு முறை நான் சொன்னேன், நீ நல்லா செல்லு பாருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருடைய பிள்ளைகள் எல்லாம் செல்லு பார்க்குறாங்களோ அவர்களுடைய அம்மாவை சாத்தா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருமானா. உங்களே கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீங்கள் போய் பாருங்க, அம்மாவை தான் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஐயோ, என்னம்மா சொல்கிறீங்க? ஆனால் ஆமாடா, ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, செல்ஃபோனை கையில் கொடுக்காத, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து, சாகும் வரை அவர்கள் அதை மறக்க மாட்டார்கள், அதை அவங்க கடைபிடிப்பாங்க. நீ நடத்தலைல, அப்போ தப்பு யார் மேலே? தப்பு யார் மேலே? அம்மா மேலே தான் தப்பு. அப்போ அம்மாவை தான் நரகத்தில் கொண்டு போய் போடுவாங்க. இன்னைக்கு போய் நிறைய பிள்ளைங்களுக்கு அடி இருக்குது வீட்டில். செல்ல தொட்டோன்னையே இன்னைக்கு அடி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு செய்தி கேட்டிருக்கோம்ல, ஒரு 2 நாளைக்கு அடி விழுகும். அடுத்து பழைய குருடி கதவை திரடி, அவ்வளோதான். நீ வச்சுக்கப்பா, எங்கிட்ட என்னை நிம்மதியாக தூங்க விட்டா சரி. மத்தியானத்தில் இந்தா நீ போய் ஒரு ஓரமாக உட்காந்து என்ன வேணாலும் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16 வயசு வருதா, ஐயோ எம்மான்னு அழு உட்காந்தி. பிரதர், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் பிரதர், சிஸ்டர் எங்கள் அக்கா இப்படி பண்ணிருச்சு. யாருமே கேட்க மாட்டாங்க, ஒன்றுமே கேட்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஏன்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்கள் திருத்திக்கலைன்னா உங்கள் பிள்ளைகளையும் திருத்த முடியாது, உங்கள் வாழ்க்கையும் மாறாது, ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதே 6ஆம் வசனம், அக்கிரமத்தின் சங்கிலிகளை அறுத்து விடு, அழுத்தி இருக்கும் நுகத்தடிகளை இறக்கு, ஒடுக்கப்பட்டவர்களை உரிமை மக்களாய் விடுதலை செய், சுமையானதெல்லாம் உடைத்தெறி.
பசித்திருப்பவனுக்கு உன் அப்பத்தை கொடு, ஏழைகளுக்கும் அந்நியருக்கும் உன் வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடு. ஆடை இல்லாதவனை கண்டால் அவனை போர்த்து உன் இனத்தானை அவமதிக்காதே, இதுவன்றோ நான் விரும்பும் மேலான நோன்பு. இன்னைக்கு நம்ம அநேகர் உபவாசம் இருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என்னது ஆண்டவர் சொல்றாரு? நான் விரும்பும் மேலான நோன்பு எதுன்னு சொல்றாரு? பசியா இருக்கிறவனுக்கு பசிக்கு உணவு கொடு, அந்நியனுக்கு உன் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடு, உன் இனத்தான அவமதிக்காத. இது எல்லாம் தான் என்னது? இது எல்லாம் தான் நான் விரும்புகிற மேலான நோன்புன்னு சொல்றாரு. நம்ம வெறுமனே சாப்பிடாம இருந்து இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறதுனால நம்ம கிடைக்கும்னு நினைக்கிற காரியங்கள்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஆண்டவர் விரும்புகிறபடி நடக்கணுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியது என்னன்னா ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய பயம். ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பயம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேல பயம் இருக்கு? எல்லாருமே பயப்படுறீங்களா? சரி, சந்தோஷம். ஆண்டவர் மேல பயம் இருக்கிற பொழுது பெரிதான ஒரு செழிப்பு உங்க தோட்டத்தில் இருக்குமா? செழிப்பான தோட்டத்தை போல உங்க வாழ்க்கைய நடத்துவாராம். கடைசியா ஒரு மனிதனுடைய சாட்சியை சொல்லி, நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்து ஆண்டவருடைய காரியங்களை கை கொள்ளுகிறது பொழுது உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஒரு ஆட்டுக்குட்டி மேய்க்கிற ஒரு வயதான ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்க சொல்லி ஒரு எஜமான் கொடுத்திருந்தார். எங்கள் வீடு பழைய வீடு அந்த தாடிக்கும்பு பக்கத்தில் இருந்தப்ப ஆயிரக்கான ஆட்டுக்குட்டிகளை அங்கே மேய்ச்சிட்டு வருவாங்க. டெய்லி நாங்கள் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்குனே வெளியில் வந்து உட்காருவோம். ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் ஓடி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும். அப்படியே பசங்கள்லாம் குட்டி பிள்ளையா இருக்கும்போது அதை காமிச்சு தான் சோறு விட்டுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும் அங்கனக்குள்ளே. ஒரு நாளைக்கு 4000 5000 ஆட்டுக்குட்டிகள் அந்த இடத்துல மேய்ச்சிட்டே வருவாங்க. அந்த இடத்துல மந்தை பட்டி போட்டு தங்கி இருந்து பார்ப்பாங்க. அப்போ ஒரு சகோதரன் அது வழியாய் கடந்து போகிற பொழுது அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி கொடு, எனக்கு பசியாக இருக்குது, நான் அதை அடித்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த முதியவர் சொல்கிறாரு, தரமாட்டேன் அப்படின்றாரு. ஏய், உனக்கு நான் 400, இது நடந்தது சவுதி அரேபியாவில், சரியா, 400 ரியால் தர்றேன் உனக்கு. உன் எஜமா எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியவா போகுது? 1000 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி காணா போனா, நாய் கடிச்சிருச்சு, இல்லைனா ஏதோ சுகமில்லாமல் செத்து போச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க, நான் 400 ரியால் உனக்கு தர்றேன், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி கூடன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த முதியவர் முடியவே முடியாதுன்ட்டாரு. இந்த ஆளுக்கு சரியான டென்ஷன். யோ, உனக்கு மாதம் பூரா மேய்ச்சேனே, இந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சா எவ்வளோயா தருவார் உன் எஜமா? 100 ரியால் அப்படின்னு சொன்னாராம். அடா லூசு பயலே, 100 ரியாலுக்காகவா நீ இப்படி கட்டி காக்குற? ஒரு ஆட்டை மட்டும் இங்கிட்டு தள்ளு, 400 ரியால் தர்றேன் நான் ஒரே செகண்டில் அப்படின்னு. முடியவே முடியாதுன்னு அந்த முதியவர் பயங்கர மறுப்பு தெரிவிக்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன காரணத்துக்காக நீயே 400 ரியால் தர்றேன்னு சொல்லியும் நீ தரமாட்டேங்கிறீ? ஓ எஜமானுக்கு நீ என்ன அவ்வளோ உண்மையா இருக்கியா? அந்தாள் இங்கே இல்லையே அப்படின்னு. அப்போ அந்த முதியவர் சொன்னாராம், இந்த ஆட்டுக்குட்டிகளை என்னிடத்துல கொடுத்த எஜமான் வேணா இங்கே இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய எஜமான் என் ஆண்டவர் என்னோடையே இருக்கிறாரு, அவர் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை உன்ட்ட தள்ளி விட்டுட்டு 400 ரியாலை நான் வாங்கினேன்னா இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய உலகத்துக்கு நான் போகும் பொழுது போவேன், நான் முதல்ல மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியாது, என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. இந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். ஒரு பாலைவனத்தில் வறண்ட ஒரு இடத்துல ஒரு முதியவர் ஒரு பணங்காசுக்கு ஆசைப்படாம கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் கூட இந்த உலகத்துல இருக்கிறாங்களான்னு சொல்லி சின்ன கேமராவில் வீடியோ எடுத்திருக்கிறார். இவர் பேசுகிறதையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்களாம், பார்த்துருக்குறாங்க. அந்த ராஜா பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த மனிதனை என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய நேர்மையையும் கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய இந்த குணத்தையும் நான் உன்னை மெச்சி
2 லட்சம் ரியால் உனக்கு தருகிறேன்னு கொடுத்தாராம். எத்தனை லட்சம்? 2 லட்சம் கொடுத்தாராம், ரியால் கொடுத்தாராம். நீ எந்த ஊர்ல இருந்துப்பா வர்றேன்னு கேட்டாராம். நான் சூடான் நாட்டுல இருந்து வந்திருக்கிறேன் ராஜா அப்படின்னு சொன்னோன்னையும் சூடான் நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். உங்களிடத்திலிருந்து ஒரு உண்மையான ஒரு மனிதனை எங்களுடைய நாட்டிற்கு நீர் வேலைக்கு அனுப்பினதற்காக சூடான் அரசாங்கத்திற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோன்னு. இதை படிச்சுட்டு அந்த சூடான் நாட்டு ராஜா அந்த முதியவர் அந்த அரண்மனைக்கு அழைத்து 3 லட்சம் ரியால் கொடுத்தாராம்மா. எத்தனை கொடுத்தாராம்? மொத்தம் எத்தனை லட்சம் ரியால் கிடைச்சிச்சு? 5 லட்சம். அவன் கொடுக்குறேன்னு சொன்னது எவ்வளோ? வெறும் 400. எதனால் அவருக்கு கிடைச்சிச்சு? ஆண்டவருக்கு பயந்ததனால. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டதனால, ஆண்டவர் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்கிற உள் உணர்வோடு கூட ஆண்டவரை நேசித்து உண்மையா இருந்த அந்த சின்ன காரியத்தை, சின்ன காரியம் கிடையாது, பெரிய காரியம். அவருடைய வறட்சியான நேரங்களிலும் அவருடைய கடுமையான அந்த முதிய பருவத்திலும் ஆண்டவரை நினைத்தவர் உண்மையா இருந்ததுனால 5 லட்சம் ரியால் அவருக்கு இனாமாக கொடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியும் காணா போகல. அப்ப அந்த எஜமா சும்மா விட்டுருப்பாரா அவரை? அவரும் அவருக்கு வேணுங்கிறதை எல்லாம் கொடுத்தாராம். உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் நீ ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை உன்னுடைய வாழ்வாக்கும் பொழுது. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆண்டவர் என்றென்றும் உன்னை வழி நடத்துவார், பாலை நிலத்தில் உன் உள்ளம் நிறைவு பெறச் செய்வார், உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவார், நீர் வளமிக்க தோட்டம் போலும் வற்றாத நீரூற்றும் போல இருப்பாயாம். எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசையா? இன்றைக்கு நம்ம கேட்போமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் வற்றாத நீர்ப்பாய்ச்ச நீரூற்றை போல நான் இருக்கணும். முழங்காலில் நில்லுங்க. ஆண்டவரிடத்துல நம்ம இப்போ கேட்கலாம். முதலாவது, ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்னைய மாத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கணும். என்னுடைய அக்கிரமத்தின் கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படணும் ராஜான்னு கேளுங்க. இசையாஸ் 58:10 சொல்லி இருக்கிறது போல, இந்த பாவமாகிய இருளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த சாத்தா உங்களுக்குள்ள வந்து கட்டுக்களை உண்டாக்கி ஆண்டவரிடத்துல போக விடாம செய்வானா. ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குமா. நீங்க வெளிச்சத்துல நடப்பீங்களா. உங்களுடைய ஆவியில ஒரு உணர்வு, ஆவியில ஒரு மாற்றம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே கார் இருளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் என்கிற அந்த நற்செய்தி எனக்குள்ளாக உதிக்கட்டும்னு சொல்லி கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே என்னுடைய கண்கள் திறக்கப்படணும் ராஜா. இதோ ஒளி வந்தது எழும்பி பிரகாசின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்துல நான் எழுதி, ஆண்டவரே ஒளியாகிய உம்மை நான் பற்றி கொள்ளணும் ஆண்டவரே, எழும்பி நான் பிரகாசிக்கணும்னு சொல்லி வாய்களை திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க நல்லா நினைச்சுக்கங்க, யாருமே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, நீ யாரையுமே நம்பாதீங்க. உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல உன்னுடைய கரங்களை பிடித்து இதோ உன்னை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்கிறத இருதயத்தில் எழுதிக்கங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை வற்றாத நீரூற்றாய் நான் மாற்றுகிறேன்னு சொல்லுகிறார். செழிப்பான தோட்டத்தை போல உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவரே இதோ உமக்கு பயந்து நடந்து உம்முடைய அந்த வார்த்தைகளை ராஜா என்னுடைய இருதயத்திலே எழுதி கார் இருளில் இருந்து ஆண்டவரே வெளிச்சத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்கணும் ராஜான்னு கேளுங்க. இந்த பரலோகத்தை நான் வந்தடையணும் ஆண்டவரே. எனக்கு இந்த உலகத்துல வேற எதுக்குமே வேணாம் ராஜா, உம்மிடத்திலிருந்து நான் வந்தேன் ஆண்டவரே. அப்பா மீண்டுமாய் உம்முடைய அந்த ஒளியிலே நான் வந்து சேரணும்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட.
ஒவ்வொருத்தரும் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, அன்புள்ள இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. நீர் எனக்காக ரத்தம் சிந்தி இதோ ஆண்டவரே உயிர் விட்டீர் ராஜா. எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட மீண்டும் வந்தீர் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய இந்த கண்களை திறந்தருளும் ராஜா. என்னுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. பா, நீர் ஒருவரே தெய்வம் ஆண்டவரே. நீர் ஒருவரே என்னுடைய இரட்சகர் ஆண்டவரே. அணு தினமும் உம்முடைய வேதத்தை நான் வாசித்து ராஜா, அதில் நீர் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மறை பொருட்களை ஆண்டவரே, அந்த ரகசியங்களை நான் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உமக்கு மட்டுமே நான் பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் மரித்து உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் எழுந்து பிரகாசிக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்குள்ளாக நீர் வைத்தருளும்னு கேளுங்க. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் ராஜா. அப்பா, இதோ பாலை நிலத்திலும் கூட ஆண்டவரே, மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாய் போஷித்து என்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்கிறதற்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். பா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே கோடான கோடி நன்றிகளை செலுத்தி கொண்டே இருந்தாலும் பத்தாது ஆண்டவரே. அப்பா, இருதயத்திற்குள்ளாக ராஜா நீங்க சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது போல ஆண்டவரே, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தெய்வ பயத்தோடு கூட ராஜா அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை நான் ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிங்க, ஆண்டவர் முன்பாக தாழ்த்துங்க உங்களை. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ராஜா. இந்த வசனங்கள் நிறைவேறும் மட்டும் நீர் என்னை கைவிடுவதுவே இல்லை ஆண்டவரே. என்னுடைய பாவ காரியங்களை நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லுங்க. அப்பா, நான் இனிமே எதற்கும் அடிமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. செல்போனுக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. தேவையில்லாத வீண் பேச்சுக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, வீணான அலங்காரங்களுக்கு ஆண்டவரே அப்பா நான் அடிமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கிறதற்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, குடி பழக்கத்திற்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன். அப்பா, தேவையில்லாத புகை பழக்கத்திற்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. எதுவுமே என்னை அடிமைப்படுத்தாத படிக்கு ராஜா இதோ நான் உன்னுடைய அடிமை என்ற ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு. உன்னுடைய இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லு. ஆண்டவர் உனக்கு பெரிதான ஒரு விடுதலையை இந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு. இதையெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில வேணும்னு நினைச்சிங்க வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிற அந்த மேலான உபவாசத்தை இருதயத்துல நிறுத்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்றைக்கு நீங்க அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஜெபிக்கிற பொழுது நீங்க எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டோம் விசுவசின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அப்பா ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.